இப்போ ஆப்ஷன் ஸ்டாரில் நம்ம 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தனையும் நமக்கு இந்த மாதிரி ஃபுல் சார்ட் வியூ நமக்கு கிடைக்கும். இதில் எது இம்பார்ட்டன்ட், நமக்கு இந்த தேர்ட் கூட எஸ்டிஆர் இம்பார்ட்டன்ட். 0 லைனுக்கு மேலே இருக்கிறது பை, 0 லைனுக்கு கீழே கூடிய ஆப்ஷன் செல். இதில் க்ரீன் வந்து கால் ஆப்ஷன், அடுத்து ரெட் வந்து புட் ஆப்ஷன். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஆஃப்டர் 9:30 இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. 9:40க்கு மேலே என்ன பொசிஷன் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே 9:40க்கு என்ன இருக்குது, நம்ம க்ரீன் லைன் மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் பை பண்ணணும். ஓகேங்களா, இது மெத்தட் நம்பர் 1. மெத்தட் நம்பர் 2, நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 லைனுக்கு மேலே நம்ம க்ரீன் இருக்கா, இதோட சேர்த்து என்னென்னா அந்த ஃபஸ்ட் சார்ட்டில் பாருங்கள் 2 லைன்ஸ் இருக்கா. ஓகேங்களா, ஒரு க்ரீன் லைன் இருக்குது, அடுத்து ரெட் லைன் இருக்குது. இது நமக்கு வந்து விவேப். இதுக்கு மேலே இருக்கா, அப்போ பை எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம், எஸ்டிஆர்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம், விவேப்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம். இது மெத்தட் நம்பர் 2. இப்போ மெத்தட் நம்பர் 3, இதில் என்ன பண்ணுறோம்னா எஸ்டிஆரில் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு, விவேப்பில் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. மூணாவது என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம். எல்லோ லைனுக்கு மேலே அந்த கேனல்ஸ் இருக்கா, அப்போ பையர் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட். எல்லோ லைனுக்கு கீழே இருக்கா, அப்போ செல்லர் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். செல்லர்னா யார், ஷார்ட் செல்லர்ஸ், ஸ்டாண்டில் செல்லர்ஸ் நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை செல் பண்ணி மார்க்கெட் ஒன் சைட் போகக்கூடிய அந்த செல்லர்ஸ் நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது ஸ்டாண்டில் செல்லர்ஸ். அது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கூடிய அந்த கால் புட் ரெண்டையுமே சேர்த்து செல் பண்ணுறாங்களே, இவங்க தான் ஸ்டாண்டில் செல்லர்ஸ். இவங்க செல் பண்ண ஆரம்பிச்சோன்னா ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இவங்கள தான் நான் செல்லர்ஸ்னு சொல்கிறது. நம்ம செல்லர்ஸ்னு சொன்னாவே ஸ்டாண்டில் செல்லர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த தேர்ட் மெத்தடில் நீங்கள் எஸ்டிஆர் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறீங்க, விவேப் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறீங்க, ஸ்டாண்டிலையும் பை இருக்கான்னு பார்த்துட்டு பை செல் போகணும். செல்லராக இருந்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், எந்த லைன் 0 கீழ் இருக்குதோ அதை நீங்கள் செல் பண்ணிக்கலாம் வித் விவேப் கன்ஃபர்மேஷன். இதுவே நமக்கு அந்த ஸ்டாண்டிலோட எல்லோ லைனு கீழேயும் இருந்துச்சுன்னா நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ஸ்பெஷல் என்ட்ரி மெத்தட். என்ன பண்ண போகிறோம்னா எஸ்டிஆரில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம், செகண்டு ஸ்டாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம், தேர்டாக விவேப்பில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். எங்கே என்ட்ரி பண்ண போகிறோம்னா பிஓசி லைனுக்கு மேலே என்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டார்கெட் 20%, இனிஷியல் டார்கெட் 10%. இனிஷியல் டார்கெட் 10%ல் நீங்கள் பாதிலாட்ட வெளியே வந்துருங்க. மீதி இருக்கிறத 20% இல்லை அடுத்த சிக்னல் சேஞ்ச். சிக்னல் சேஞ்ச் அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நம்ம பாட்டம் இருக்கக்கூடிய எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் நம்பர் 1, செகண்ட் விவேப் நம்ம கிராஸ் ஓவர். இப்போ பாருங்கள் மேலே க்ரீன் போயிருக்கு, அந்த கால் ஆப்ஷன் மேலே போய்ட்டு என்ன இருக்குது, விவேப் கட் பண்ணியிருக்குது. அங்கே என்ன பண்ணிடணும், நீங்கள் பொசிஷன் பாதிலாட்டு இருந்துச்சுன்னா அதை பூரா கட் பண்ணி வெளியே வரணும். நீங்கள் ஸ்டாண்டில் பையராக இருந்தீங்கன்னா ஸ்டாண்டில் நம்ம பிரேக் அவுட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அங்கே பொசிஷன் வெளியே வரணும். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் 98940885 அப்படிங்கிறத நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம்.